ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இரவு சாப்பிட தான் செய்ய போறோம். என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, சூப்பரா மரக்கறி புட்டை வைக்க போறோம். சுவையான ஒரு வித்தியாசமான மரக்கறி புட்டும் இறாலும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சு டைம் இருந்தா முட்டையும் பொரிக்க போறேன். என்ன அதான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடண்டு புட்டை வச்சு அதுக்கு பிறகு ராக்குழம்பையும் வைக்கலாம். வாங்க. இப்ப பாருங்க, இதெல்லாம் நாங்க கழுவி நீட்டா தான் வச்சிருப்போம், ஆனா கூட்டுவோம். என்ன இது பாருங்க, இந்த முருங்கை தடி வச்சிருக்கிற நண்பர்களே இன்னும் வர இல்லை. இவருங்க தண்ணிக்க வச்சிருக்கிறார். இந்த வேர் வந்தோன்னா வைக்கணுமே. என்ன பாப்போம் எப்ப வருதுண்டு இருக்கட்டுக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கடகடன்னு கூட்ட போறேன். கூட்டிட்டு வரேன்னா நல்ல வெயில் பாத்தீங்களா நண்பர்களே. இன்றைக்கு மழைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. என்ன அப்படி வெயில் அடிக்குது. நல்ல டீ ஒன்றை குடிச்சிட்டு நண்பர்களே அடுத்த வேலையை பார்ப்போம். என்ன இல்லை தாத்தி ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு திரிபோசா உழைப்பா வேணாமா தங்கச்சிக்கு உழைச்சி தரம் சாப்பிடுங்க. அப்ப டீயை குடிங்க. என்ன முதல் இறால் குழம்பு வைக்க போறேன். பாருங்க, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இறாலும் கத்தரிக்காயும் போட்டு குழம்பு வைக்க போறேன். அதுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கத்தரிக்காய், அதுக்கு பிறகு பாருங்க இறால் எல்லாம் துப்புரவாக்கி வச்சிருக்கு. மஞ்சள் உப்பு போட்டு கழுவி கொண்டு வந்திருக்கிறேன். தேங்காய்ப்பு, இது தேங்காய்ப்பு புட்டுக்கு எடுத்ததை நான் மாறி கொண்டு வந்துட்டேன். தேங்காய் பால், புளி, இங்கால வளமையா நம்மட அஞ்சரைப்பட்டி, கடுகு, சீரகம் எல்லாம் இருக்கு. இங்கால தூள் இருக்கு. வாங்க கடகடன்னு முதல் கறியை ரெடி பண்ணுவோமா. இப்போ சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கும். பார்த்தீங்களா இந்த கருப்பு சட்டியை கலர் மாறுது நண்பர்களே. யாழ்ப்பாணத்துல வாங்கிட்டு வந்த கருப்பு சட்டி 3 சட்டி வாங்கிட்டான். அதுல ஒன்றுதான் பொத்தி வச்சிருக்கேன். அதுல ஒன்று லைட்டா வெடிச்சுட்டு சூடாட்டும். தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். வெந்தயம் சேர்ப்போம். இறால், கனவா, நண்டுகளுக்கு கண்டிப்பா வெந்தயம் சேர்க்கணும் வாய்வுக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டுக்கும். நண்பர்களே, டீயோட ரஸ்க் சாப்பிட போறோம். தொட்டுட்டு இப்படி தோச்சிட்டு அழகு. அழகு. சாப்பிடலையா? உங்களுக்கு பிடிக்குமா அப்படி சாப்பிட? வேறுங்க நல்லா துவைக்கணும். இந்த மாதிரி தேதனில துவைச்சிட்டு இப்படி சாப்பிடணும். அப்படி இருக்கு. கருவேப்பிலை சேர்ப்போம். வெங்காயம், சின்ன வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். நல்ல வாசமா இருக்கு நண்பர்களே. தெரியுமா, வெந்தயம் எல்லாம் அப்படியே பொரிவடைக்க நல்ல ஒரு வாசமா இருக்கு. நான் இப்போ பிஸ்கெட்டையும் ரஸ்கையும் தேத்தனையும் இப்படி தோச்சி சாப்பிட்டு குடிச்சிட்டு வரேன். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இனி தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழம் வதங்குது. கத்திரிக்காயை சேர்ப்போம். கத்திரிக்காய் பாருங்க, குண்டு கத்திரிக்காய் நீள வாக்கில் வெட்டி இருக்கு. அதையும் சேர்ப்போம். தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போறதில்லை. சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி பாருங்க, இறாலை துப்புராக்கி வச்சிருக்கிறேன். இறாலை சேர்க்க போறேன். இது சின்ன டைகர் இறால்னு சொன்னவரை நான் சொல்றேன்னா. சேர்த்துட்டு கலந்து விடுவோம். உப்பு ஏற்கனவே எல்லாம் கழுவைக்கையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்க்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு சேர்க்கலாம். தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போறதில்லை. இப்படியே மூடி வைப்போம். அந்த இறால்லையே தண்ணி விட்டு வரும். அப்படியே அவிஞ்சு வரட்டுக்கு. இப்ப பாருங்க, தண்ணி வத்தி நல்லா அவிஞ்சு வருது. பார்த்தீங்களா?
நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்க, அந்த இறால்ல தண்ணி விட்டு எப்படி அவிஞ்சு வருதுன்னு நல்ல ஒரு வாசமா இருக்கேன். இப்ப கறி பவுடர் சேர்ப்போம். இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர். உங்களுக்கு வேணுமெண்டா நீங்களும் ஆர்டர் போடலாம். சரியா? சுவையான கறி பவுடர் இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்ப்போம். 2 போதுமே. இந்த கறி பவுடர்ல உரைப்பு கூட வேணுமெண்டா கூடையான இதுவும் இருக்குது. உங்களுக்கு குறைய வேணுமெண்டா அதுக்கு நீங்க கேட்கலாம். கடக்கா உரைப்பு சாப்பிட்றாங்களே என்ன, இங்க பாருங்க குழம்பு தூளை சேர்த்துட்டு கலந்து விடுவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி வந்து தேங்காய் பால் சேர்க்க போறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால் சேர்க்கிறேன். இனி புளி சேர்க்க போறேன். புளி சேர்ப்போம். கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு சேர்க்கலாம். கலந்து விடுவோம். இப்போ குழம்பு கொதிக்கட்டுக்கு. பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இன்னொரு கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு. இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா முட்டை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். என்ன, நாங்க முட்டையோட வச்சு எடுப்போம். பாத்தீங்களா குழம்பு நல்லா கொதிக்கட்டுக்கு. இங்கே பாருங்க வெங்காயம், பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா வெட்டி இருக்கிறேன். பச்சை மிளகாய், மல்லியில இதெல்லாம் சேர்க்கிறேன். முட்டைக்கு மல்லியில எல்லாத்தையும் சேர்க்க போறது இல்லை, கொஞ்சமா குழம்புக்கு வைப்போம். என்ன, மிளகுத்தூள், கொஞ்சமா கட்டத்தூள், என்ன பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறோம், அதால தான். உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். இன்னைக்கு நான் முட்டையை தோசைகள்லாம் பொரிச்செடுக்க போறேன். ஓகே, இனி இப்படி இருக்கட்டுக்கும். இனி குழம்பு இறக்கிட்டு முட்டையை பொரிப்போம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இறக்க போறேன். நானே மல்லியில கொஞ்சம் போடுவோம். கலந்து விட்டுட்டு தனிச்சு விட தேவையில்லை. மண் சட்டி சூட்டுக்கு நாங்க இறக்கி வச்சாலே அது அந்த மாதிரி அப்படியே வரும். சுவையான இறால் கத்திரிக்காய் போட்ட குழம்பு ரெடி. பாருங்க எப்படி கொதிச்சு கொண்டிருக்கேன்னு மண் சட்டி சூட்டுக்கு. ஓகே, குழம்பு ரெடி. இனி பார்த்தீங்கன்னு சொன்னா முட்டை பொரிக்க போறேன். சூடாட் முட்டை பொரிக்கிறதுக்கு தோசைக்கல்ல சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய் சூடாட்டு முட்டையை பொரிப்பேன். பொரியட்டும். சட்டிலையும் பொரிக்கலாம், ஆனா இப்படியும் பொரிக்கலாமா என்ன. இப்ப திருப்பி போடுவான். தள்ளிடுங்க பறக்கு தம்பி.
அப்படியே வந்துட்டு ரவுண்டா பொரியட்டு. பார்த்தீங்களா முட்டை சூப்பரா ரெடி. ஏன் ஓகே இப்படி மடிச்சுட்டு எடுப்போமே. சரிங்களா முட்டை பொரியல். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு காட்டுறேன்னா பொரிச்சுட்டு இப்ப குழம்பு வச்சாச்சு, முட்டை பொரிச்சாச்சு. என்னங்க புட்டு குழைப்போமா வாங்க. புட்டு வந்து இன்றைக்கு மரக்கறி புட்டு, அதுக்கு அவிச்ச மாத்தான் எடுத்திருக்கேன். இது வந்து அவிச்ச ஓல் பர்பஸ் ஃபிளாவில் அவிச்சு எடுக்கிறாங்க. அவிச்சமா புட்டை வைப்ப மாதிரி தான் கேரட் துருவி எடுத்திருக்கேன்னு பாருங்க, அதை சேர்ப்போம். இதோட லீட்ஸும் பார்த்தீங்களா இந்த மாதிரி அதையும் சேர்ப்போம். இனி இதோட தேங்காய் பூ, இதோட உப்பு எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியில சேர்ப்போம். இதுல இப்போ இருக்கா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு பிறகுதான் பார்த்து தண்ணிய விட்டு நாங்க குழச்சி எடுக்கணும். நான் சுடு தண்ணி தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா அந்த மரக்கறிகள்ல ஈரத்தன்மை இருக்குந்தானே, அதால ஒருக்கு அப்படி கலந்து விட்டுட்டு எங்களுக்கு தண்ணி காணாடி கணக்கா விட்டு குழச்சி எடுக்கலாம். இந்த உப்பு சேர்த்துனா ஒரு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி இது பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கணக்க விடாம இந்த மாதிரி இந்த எப்படியும் கையால தான் குழைக்கணும். ஒரு நான் இப்படி குழைச்சிட்டு என்ன உடனே கை வச்சு அள்ளிடும், கை சுட்டுரும். வேண்டா தம்பி, அதுக்கு பிறகு சங்கம் தான் பொறுப்பேற்கணும். வேண்டா சூட்டோட கை வச்சா என்ன ஏக்காதோ, தெரிஞ்ச சூட்டோட வச்சா என்ன செய்யறது என்ன. பாருங்க இந்த மாதிரி இப்படி குழச்சி குழச்சி எங்க புட்டு மாப்பதுக்கு இப்படி கையால் எடுக்க வேண்டியாது. குழச்சி இப்ப பாருங்க இந்த மாதிரி குழச்சாச்சு. இதை எடுத்து இப்படி போடும். இந்த மாதிரி கணக்கா பார்த்து பார்த்து தண்ணியை விட்டு விட்டு குழச்சி எடுப்போம். ஒரேடியா விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து இப்படி குழச்சி குழச்சி எடுக்க வேண்டியா. இப்ப பாருங்க இந்த மாதிரி குழச்சாச்சு. இது கொத்த தேவையில்லை, இருந்தாலும் அந்த கொஞ்சம் என்ன கொஞ்சம் அந்த பெருசா இருக்கிறதுல இப்படி கொத்தி விடுவோமே. ஆனா பெருசா கொத்த தேவையில்லை. பார்த்தீங்களா இந்த பெருசா இருக்கு அதுகளை மட்டும் எடுத்து நட்டு விட்டுட்டு ஆகலம் குருணா உங்களுக்கு செய்து கொண்டீங்க பாருங்க நண்பர்களே, குருணா செய்யல. இது போதும், இது போதும் எனக்கு, இது போதுமே. நோ 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 இன்னொரு நாளைக்கு தரேன். இது சரி ஆக குருணல் பாருங்க. இது நல்ல குருணலா தான் இருக்கு நண்பர்களே. எங்க பாருங்க போடா. இப்ப பாருங்க புட்டெல்லாம் குழச்சாச்சு. பாத்தீங்களா இதான் மரக்கறி புட்டு. விதம் விதமா புட்டு செய்யறேன் பாத்தீங்களா நண்பர்களே. எனக்கு தண்ணி பாவும் புட்டு பானையை வைப்போம். இது புட்டுக்குழல் பாத்தீங்கன்னா நான் யாழ்ப்பாணத்துல வாங்கி கொண்டு வந்தேன். நான் மூங்கில் புட்டுக்குழல். சரியா இன்றைக்கு இதுல அவிச்சு பாப்பேன் நண்பர்களையா. சக்சஸா வருதாண்டு வரும் வரும். ஆனா வராது என்ன மாதிரி நல்லா தண்ணியில ஊற வச்சு எடுத்துருக்குறேன். சரியா ஓகே. இப்ப தண்ணி கொதிக்கட்டுக்க. ஓகே நண்பர்களே, பாருங்க ஆவி வருது என்ற புது புட்டுக்குழல். எனக்கே கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு, பாப்போம். பாத்தீங்களா தேங்காய் பூ கொஞ்சம் போடுவோம். இது நாங்க குழச்சி வச்சிருக்கிற புட்டுமா. ரெண்டு அடை தான் வரும் போல.
அதுக்கு பிறகு தேங்காய் புட்டுமா. சரியா காணுமே. மேலால கொஞ்சமா தேங்காய் இப்ப வெப்பம். இனி அவிஞ்சு ஆவி வந்தோடனே மூடுவோமா. இப்ப பாருங்க ஆவி வருது பார்த்தீங்களா, மூடி விடுவோம். புட்டை இறக்குவோம் வாங்க. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நண்பர்களே. எப்படி வந்திருக்கு வாசத்தை பாத்தீங்களா. எனக்கு என்ன சொல்லுங்க நண்பர்களே, சந்தோஷம் இந்த புட்டுக்குள்ள எடுத்துட்டேன், அதான் சந்தோஷம். ஏன்னா இங்க பாருங்க டஞ்சு வருது. எப்படி இருக்கு, நீங்க மரக்கறி சாப்பிடாத பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி புட்டை வச்சு கொடுங்க சரியா, அப்ப சாப்பிடுவேன். தம்பிக்காக நான் கை சுட்டுறோம். இதே மாதிரி மீதம் இருக்கிற புட்டெல்லாம் வச்சுட்டு காட்டுறேன்னா, இதுல பாருங்க 3 தடவை போட்டேன் நான் நண்பர்களே புட்டு. இங்க பாருங்க பாத்தீங்களா, 1 2 3 சூப்பரா வருது. என்ன நாங்க போய் எங்களுக்கு தேவையான சாமான்களை பார்த்து பார்த்து வாங்குற மாதிரி வராது. இது நான் போய் பார்த்து பார்த்து கடையில வாங்கின நண்பர்களே, யாழ்ப்பாணத்துல இந்த புட்டுக்குழல் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு. முதல் ஒன்று வாங்கினா எனக்கு அது பெருசா சரி வரையில்லை, அந்த புட்டுக்குழல். அது இந்த சுத்தின நூல்கள் ஒன்றும் சரி வரையில. இது நல்லா வருது. ஓகே நண்பர்களே, நான் சாப்பிட போறேன் வாங்க. மரக்கறி புட்டு பாத்தீங்களா, இன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்துல வாங்கி கொண்டு வந்த புட்டுக்குள்ள எல்லாம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, நல்லா வந்திருக்கு. இன்றைக்கு அவிச்சிருக்கேன் முதலா, இன்றைக்கு தான் அதுல அவிச்சிருக்கேன் சரியா. இங்க பாருங்க முட்டை பொரியல் முழுமா இல்ல. அதுக்கு பிறகு குழம்பு, குழம்பு ஏற்கனவே எடுத்துட்டோமே நான் கொஞ்சம். இப்படியே மூத்தலாம், இப்படியே மூத்தலாம். இப்ப நான் சாப்பிட போறேன், வாங்க சாப்பிடலாம். ஓகே நண்பர்களே, சாப்பிட போறேன். நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஸ்டூல்ல இப்படி வச்சு சாப்பிடலாம். முந்தி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இந்த பெட்டிக்கு மேலையெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் நாங்க, ஞாபகம் இருக்கா. இப்ப நல்ல இந்த டைனிங் டேபிள்ல இருந்து சாப்பிடுற மாதிரி கிட்ட வந்து இப்படித்தான் நண்பர்களே நான் லூசுத்தனமா சொல்லுவேன், நீங்க நினைச்சுக்கொள்ளாங்க. வாங்க சாப்பிடலாம். இங்க பாருங்க மரக்கறி புட்டு எப்படி இருக்கு பாருங்க நண்பர்களே. அது அவிக்கும் போதே அந்த வாசம் எல்லாம் எனக்கு மூக்கை துளை துளை என்று துளைக்கிறது. மூங்கில் வாசம் எல்லாம் தான் வருது. முட்டை பொரியல், அதுக்கு பிறகு பாருங்க ஒரு ஆள் எல்லாம் வச்சு இப்படி சாப்பிடணும். மீன்கள் வந்து விலை குறைய இல்லை, கொஞ்சம் விலை தான். ஏன்னு சொல்லுங்க, இப்ப வந்து காத்தால சூப்பராக தம்பி ஒரு சாப்பிட்ட அப்படி இருக்கு. நீ சாப்பிடுங்க, அப்பதான் தெரியும். நானே சாப்பிட்டு நானே சொல்றேன் நினைப்பினம் இல்ல, அப்படி ஒரு சுவையா இருக்கு மரக்கறி புட்டு. ஆஹா ஓஹோ அருமை. அப்படி இருக்கு குழம்பு, அப்படி புட்டு நல்லா இருக்கு. மரக்கறிகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே வேற லெவல். கண்டிப்பா செஞ்சு பாருங்க, நம்மள விட மாட்டீங்க. அப்படி இருக்கு. புட்டு தான் வேற லெவல். என்ன தம்பி செம்ம. நீ அப்படி நல்லா குழச்சி சாப்பிடணும் பாருங்க புட்டை. அப்படியே குழம்போட
இல்ல மாதிரி இந்த மாதிரி இறால் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி குழச்சு இப்படி முட்டை பொரியலை எடுத்து வச்சு சாப்பிடணும். இப்ப பசிக்குமே. பசிக்குதா இல்ல சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. அதான் சொல்றேன், ஒரு வாய் தந்ததோட எப்படி இருக்கு. வாய வயிற்றையெல்லாம் குழப்பி விட்டுறேன். வேற லெவல் நண்பர்களே. நீங்க பிள்ளைகளுக்கு இப்படி புட்டை வச்சு கொடுத்து பாருங்க, அப்படியே விரும்பி சாப்பிடணும். மிரக்கறி எல்லாம் சேர்ந்தா இருக்குது. குழம்பு இல்லாட்டிக்கு வாழைப்பழத்தோட கூட சாப்பிடலாம். மிரக்கறி எல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டுக்கிறதே நல்லா இருக்கு. வெறும் முட்டை பொரியல கூட சாப்பிடலாம் நண்பர்களே, செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டட்டா.